வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த தை மாதத்தை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் வக்கர கதியில் குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் மாதம் பிறக்கிறது. உங்களுக்கு அதாவது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பது பல விதத்திலும் உங்களுக்கு சிரமங்களை குறைக்கும். வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பையில் பணம் இருக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையோ கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையோ இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. குடும்பத்தில் சுப செலவுகள் தான் ஏற்படும். வீண் செலவுகள் எதுவும் இல்லாமல் இந்த தை மாதத்தை அழகாக நீங்கள் ஓட்டிவிடலாம். ஜென்ம ராசியில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வீண் அலைச்சல்களும் வெளியூர் பயணங்களும் வைத்திய செலவுகளும் மாறி மாறி ஏற்படும். குழந்தைகளில் கல்வி சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தற்பொழுதுள்ள வீட்டை மாற்றி வேறு வீட்டில் குடிபுகலாமா என்ற எண்ணம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்திகள் சாதகமாக இருந்தால் சொந்த வீட்டை வாங்கி குடியேறக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் குரு பகவானின் ராசியில் சஞ்சரிப்பதால் நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், குழந்தை பிறப்பு போன்ற பல விஷயங்கள் வீட்டில் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதாவது கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. இந்த தை மாதத்தில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களின் திருமணம் சம்பந்தமான சுபகாரியமோ அல்லது ஒரு சிறு வயது பெண்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கான சுப விசேஷங்களோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து வலம் வருவதால் நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் பணி சுமைகள் குறையும். நல்ல பாராட்டுதல்கள், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கிறது. வெளி மாநிலங்களில் பணியாற்றும் அன்பர்கள் எல்லாம் உங்களுடைய முயற்சியினால் சொந்த மாநிலத்திற்கு மாறுதல் வாங்கி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்தில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை தான் இந்த மாத கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றன. தொழில் செய்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பெரும்பான்மையான அதாவது நிதி நிலையில் நல்ல விசேஷமான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகிறது. உங்களுக்கு சாதகமான சுப பலன்கள் காத்திருக்கின்றன. நீங்கள் எதை உற்பத்தி செய்தாலும் அல்லது எதை விற்பனை செய்தாலும் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு மகிழ்ச்சியை தக்க வைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தவர்கள் எல்லாம் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக மாறி உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள். புதிய கிளைகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நல்ல வருமானமும் கிடைக்கும். சுக்கிரனின் நிலையை பொறுத்து உங்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகமாக ஏற்படும். மிக பிரபலமானவர்கள் எல்லாம் நண்பர்களாக உங்களுக்கு கிடைப்பார்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் பொது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பட்டமும் பதவியும் காத்திருக்கிறது. அதே நேரத்தில் இரவில் தூக்கம் கெடும் அளவுக்கு சில விஷயங்கள் உடனுக்குடன் நடந்து உங்கள் மனதை சந்தோஷப்படுத்தும். சந்தோஷத்தினால் தூக்கம் கெட்டு போவது என்பது ஒரு சில நாட்களுக்குத்தான் அதை சமாளித்துக் கொள்வீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் புதன் கிரகத்தின் கட்டுப்பாட்டில் நீங்கள் இருப்பதால் தற்பொழுது உங்களுக்கு அனுகூலமான காரியங்கள் எல்லாம் நடக்கும். நல்ல மதிப்பெண்கள் பெற்று பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு மாதம் என்று இந்த தை மாதத்தை சொல்லலாம். பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களை பாதுகாப்பதில், உங்களுக்கு வளர்ச்சியை கூட்டி தருவதில், உங்கள் மகிழ்ச்சியில் எல்லாம் சுக்கிரன் பங்கெடுத்துக் கொள்வார். தேவைக்கு அதிகமாக எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் மாதம் முழுவதுமே பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. ஆக மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த தை மாதம் மிக அற்புதமான ஒரு மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.